மதுரை தமிழ்நாட்டோட தொன்மையான நகரங்கள்ல ஒன்று. இந்த மதுரையை குறித்து ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார் முன்னாடி. பாண்டியர் குதிரை குளம்படியும் தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும் மதி தோண்டிய புலவர் சொல்லடியும் இளம் தோகை மார்தம் மெல்லடியும் மயங்கி ஒலித்த மாமதுரை இது மாலையில் மல்லிகை பூ மதுரை. நீண்டு கிடக்கும் வீதிகளும் வா நிமிர்ந்து முட்டும் கோபுரமும் ஆண்ட பரம்பரை சின்னங்களும் தமிழ் அழுந்த பதிந்த சுவடுகளும் காண கிடைக்கும் பழமதுரை தன் கட்டுக்கோப்பால் இளமதுரை அப்படின்ட்டு அருமையா போகும் அந்த கவிதை. அந்த கவிதையை கேட்டப்போ வாசிச்சப்போ உடம்புக்குள்ள ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு மதுரையை குறித்து. கிட்டத்தட்ட அதே சிலிர்ப்பை அதே உணர்வை எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தது. எந்த புத்தகம்னு பார்த்தீங்கன்னா நாம் தொலைத்த மதுரை வீதிகள். இந்த புத்தகம் வாங்கியிருந்தேன். 100 ரூபாய் தான் அந்த புத்தகத்தோட விலை. அவ்வை சொல்லியிருப்பாங்கல்ல, கடுகை துளைத்தேள் கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்ட்டு. அந்த சொல்லுக்கு கொஞ்சமும் குறைவில்லாத ஒரு புத்தகம் தான் இந்த நாம் தொலைத்த மதுரை வீதிகள் புத்தகம். நிறைய தகவல்கள் மதுரையை குறித்து இந்த புத்தகம் முழுக்க நிரம்பி கிடக்குது. கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக இயங்கி கொண்டிருக்கும் ஒரு நகரம். அங்க பல வீதிகள் உண்டு. ஆவண வீதி, வையாளி வீதி, மாட வீதி, பொன் வீதி, சோற்றுக்கடை வீதி, பூக்கார சந்து, இந்த மாதிரி பல வீதிகள் உண்டு. இதெல்லாமே அந்த காலத்திலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்தில் அங்கே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா உலகமயமாக்குதல்ன்ற இதில் நிறைய இடங்கள் மாறி போச்சு. எங்கே பார்த்தாலும் டீ கடை, புரோட்டா கடை, அது போக பல இடங்கள் இருக்குது. ஆனால் அந்த காலத்திலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த மதுரை நகர வீதிகளை குறித்து சங்ககால ஆவணங்களை எடுத்து சங்ககால பாடல்களையும் பக்தி இலக்கியங்களிலிருந்து பாடல்களெல்லாம் எடுத்து தொகுத்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர்களான தமிழினியால் மற்றும் கார்த்திகேயன் பார்கவிதை 2 பேரும். எந்த அளவுக்கு தொன்மையான ஆதாரங்களை எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, கல்வெட்டு சான்றுகள் இருக்குது. இந்த கல்வெட்டு சான்றுகள் எல்லாமே தமிழில் இருக்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு தொன்மையான சான்றுகள்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, மதுரை ஒரு தூங்கா நகரம், எப்போ போனாலும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? அந்த மதுரை குறித்து மதுரை காஞ்சியில் வரக்கூடிய ஒரு பாடல் அங்கே கொடுத்துருக்காங்க. நல்வரி இறால் புறையும் மெல்லடை ஐருறுப்பு உற்ற ஆடு அமை விஷயம் கவவோடு பிடித்த வகை அமை போதகம் தீஞ்சேற்று கூவியர் தூங்குவனர் உறங்க. மதுரை காஞ்சியில் உள்ள ஒரு பாடல். இதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, மதுரை நகரில் இரவு நேரங்களில் அடை மோதகம் அப்பம் போன்ற உணவுகள்லாம் கிடைத்துள்ளன அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு பாடல். மதுரை காஞ்சி மட்டும் இல்லைங்க, அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், திருவிளையாடற் புராணம், அது போக சிலப்பதிகாரத்திலிருந்தும் பல தகவல்களை திரட்டி பல பாடல்களை எடுத்து அதை நமக்கு விளக்கி தந்திருக்கிறாங்க. ஒரு தமிழ் ஆர்வலனா எனக்கு மிகவும் நிறைவா இருந்தது இந்த புத்தகம். 100 ரூபாய்க்கு ஏகப்பட்ட தகவல்கள். இதுல மற்றவங்க வாசிக்கிறாங்களோ இல்லையோ, மதுரை மக்கள் கண்டிப்பா நீங்க வாசிக்க வேண்டிய புத்தகம், உங்க ஊரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய புத்தகம் இது. ஒரு காலத்துல நம்ம மதுரை எப்படி இருந்தது, ஆனா இப்ப எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு ஏக்கம் வராம போகாது. கண்டிப்பா மதுரையுடைய தொன்மையும் நம்ம மதுரை நகர வீதிகளுடைய அந்த பெருமையையும் கம்பீரத்தையும் நமக்கு பறைசாற்றும் ஒரு நூல், எடுத்து சொல்ற ஒரு நூல். வெளியிட்டவர்கள் காக்கை கூடு பதிப்பகம். 100 ரூபாய் தான். உங்க ஊர் புத்தக கடையில கேட்டு பாருங்க, இல்லைன்னா ஆன்லைன்ல தேடி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். மதுரையை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே மழை தூர ஆரம்பிச்சிடுச்சு. மகிழ்ச்சி. வாசிங்க மக்களே, நிறைய விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க. வெல்க தமிழ்.